நாங்க என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டோமா? எப்ப பார்த்தாலும் அவங்ககிட்ட நாங்க தான் அசிங்கப்படுறோம். இது எங்க போய் சொல்றதுன்னே புரியல. அப்பா, நான் அவன் கூட பிறந்தவ தானேப்பா, ஒன்னும் தெருவுல போறவ கிடையாதே. ஏன்பா அவன் இப்படி எல்லாம் பண்றான்? இவர் சின்ன பையன் மாதிரி லொங்கு லொங்குன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்த சாப்பாட தூரி அறிஞ்சிட்டு அந்த தனம் கொண்டு வந்த சாப்பாடு எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு தெரியுமா? நான் என்னமா பண்றது? கடை சாப்பாடு ஒத்துக்காதுன்னு தான். அப்படிதான் மாமா அவனும் காரணம் சொல்றான். ஒரு 1/4 மணி நேரம் தானே லேட்டா வந்திருந்தா நான் வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை விஜய் சாப்பிட்டுருக்கும்ல. அதானே, அப்படியே சாப்பிட்டா என்ன இடியா விழுந்துரும். ரொம்ப தான்ப்பா உங்க பையன் ஆடுறான். ஆமா, அவன் பொண்டாட்டி மேலயும் பொண்டாட்டி சொந்தக்காரங்க மேலயும் அவன் பாசமா இருக்கட்டும். நான் வேண்டான்னு சொல்ல, அதுக்காக அவங்க முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தணுமா? அந்த அளவுக்கு நாங்க கேவலமா போயிட்டோம். ஏன்பா, நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க அந்த போஸ், விஜய், தனம், பவானி இவங்க கிட்ட எல்லாம் எப்படி நடந்துக்கிறான். அதுல பாதி அளவாச்சு எங்க கிட்ட பாசமா மரியாதையா நடந்துக்கிறானாப்பா. ஆமா, அவன் போஸ் மேல காட்டுற அக்கறை கூட என் மேல காமிக்க வேண்டாம். அதை பத்தி நான் கவலைப்படல. ஆனா அவன் சொந்தக்காரங்க முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தினா அவங்க எப்படி என்ன மதிப்பாங்க? நீங்க சொல்றத என்னால முழு வேகத்தோட மறுத்து பேச முடியல. ஏன்னா உங்க பேச்சிலையும் கொஞ்சம் நியாயம் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு நீங்க ஒட்டுமொத்தமா கோபியை குறை சொல்றது சரியா படாத. ஏன்பா, உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. பொண்ணு கொடுத்தவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட எவ்வளவு மரியாதையா நடந்துப்பாங்க, எவ்வளவு பயந்து பயந்து நடந்துப்பாங்க. அதுல ஒரு பங்காவது நமக்கு மரியாதை இருக்கா? ஏமா, மரியாதை கேட்டு வாங்க முடியுமா? இப்ப என்ன பண்ணலாம்? உனக்கு என்னதான் வேணும்? அந்த தனம் பண்ண தப்புக்கு கோபி முன்னாடி அவன் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா. ஏமா, நீ பிரச்சனை முடிக்கிற மாதிரியா பேசுற? இருக்கிற பிரச்சனையை பெருசு பண்ற மாதிரி பேசுற. ஈஸ்வரி, இதெல்லாம் நம்ம பொறுத்து பொறுத்து பழகிட்டோம். இப்ப அதான் தப்பு. ஆமாடா குமார், நாம எல்லாரும் ஒண்ணு மண்ணா ஒரே வீட்டுல இருக்கிறோம்ல. கோபி அப்பப்ப சின்ன சின்ன உதவிகள் நமக்கு செய்யறான். உதவிகளும் செஞ்சுட்டு அப்பப்ப நம்மளை கேவலப்படுத்தவும் செய்யறான். கரெக்டா சொன்ன லட்சுமணா. உதவி பண்ணா அதுக்காக நம்மள அவமானப்படுத்துறதா? அப்ப உதவி பண்றது நம்மள அசிங்கப்படுத்துறதுக்கு லைசன்ஸா? அதானே, அந்த போஸுக்கு இவன் செய்யாத உதவியா? உதவியும் செஞ்சுட்டு அவனை அண்ணன் அண்ணன்னு தாங்குறானடா. சொன்னா வைக்க கேட்டு லட்சுமணா. கூட பிறந்த அண்ணன் என்ன ரோட்ல கிடக்குற குப்பை மாதிரி ட்ரீட் பண்றான். என்ன ராஜு? வெக்கம் இல்லாம இதுவரை வெளியே சொல்லுங்க. இவ்வளவு நடக்குது. கோபியை நடு வீட்டுல நிக்க வச்சு 4 கேள்வி கேட்க யாருக்கும் துப்பு இல்ல. ஏமா, தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுற? அவங்க பேசுறது போறாதா? ஏன் நான் ஏன் பேசக்கூடாது? அந்த வீட்டுல தனத்துல இருந்து அரப்பாவோட பவானி வரைக்கும் பேசுறா, நான் பேசக்கூடாதா? நான் படிச்சுவேன், வேலைக்கு போறவன், அதுவும் இந்த வீட்டோட மூத்த மருமக. நான் பேசக்கூடாதா? என்னங்க இதெல்லாம்? செல்லம், இப்ப நீ எதுக்கு அனாவசியமா டென்ஷன் ஆகுற? அப்பா ஏதோ பேசிட்டு போறாரு, விடுவியா? என்னங்க நீங்க அறிவு கிட்டத்தனமா எனக்கு அட்வைஸ் பண்றீங்க? இந்த மாதிரி ஒரு நாளாவது உங்க அப்பா விஜய் வாய மூடுன்னு சொல்லிருப்பாரா? அவளை பாக்குறதுக்கு அழகர் குளம் வரைக்கும் போறாரு. ஏங்க? ஏன்னு தெரியல, அதையும் நீ சொல்லிட. ஏன்னா கோபி கை நிறைய சம்பாதிக்கிறான், தலை நிமிந்து நிக்கிறான். அதனால அவன் பொண்டாட்டிக்கு மரியாதை தேடிக்கிட்டு போகுது. இங்க நீங்க எல்லாரும் கட்டி போட்ட நாய் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கொலைக்கிறதோட சரி. அதனாலதான் உங்களை யாரும் மதிக்கிறதே இல்ல. புரியுதுல்ல? என்னதான் கோவம் வந்தாலும் நான் என்ன பேசலாமா? தெரியும், அதான் நான் பாத்துட்டு இருக்கேன்ல. அண்ணே, தான மட்டும் மன்னிப்பு கேட்டா பத்தாது, உன் பொண்டாட்டி எங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்ன எல்லாருமே நாயா? ஈஸ்வரி, இப்ப நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? உங்க அண்ணி நாயின்னு சொன்னது சாட்சாத் என்னதான். ஏன் பிரச்சனை பெருசாகுற? என்ன லட்சம்? போடா போடா. பாட்டி, செல்வா, என்ன இது? அந்த காலத்து ராசகுமார் குதிரை ஏறிட்டு வந்த மாதிரி நல்ல மோட்டர் பைக்ல சம்மணி ஆகிட்டு வந்துட்டு இருக்கீங்க. நம்ம கோபி குழந்தை பிறந்திருக்குல, பாத்துட்டு வரலான்னு போறேன். செல்வா செல்வா, என்ன கூட உன் குதிரையில ஏறிக்கிட்டு போ. இரு இரு இரு, என் பைக்ல எந்த பொம்பளை ஏத்துறதுலன்னு குறிக்கோளா இருக்கேன். நீ பாட்டுக்கு ஏறுற? என்ன இது? செல்வா செல்வா, கொஞ்சம் நிறுத்துங்க. சரி, ஏறி தொலை. என்ன செல்வம், பாட்டியை கூட்டிட்டு எங்க கிளம்பிட்ட? கோபி குழந்தை பிறந்திருக்குல, பாத்துட்டு வரலாம் தான். அப்படியா? நாங்களும் அங்கதான் கிளம்பிட்டு இருக்கோம். என்ன லீலா தலையில கட்டு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல, ஆட்டோல ஏறும்போது தலையில இடிச்சிருச்சு. இது சின்ன காயம்தான். பக்கத்துல ஆஸ்பத்திரி போய் கட்டு கட்டிட்டு வந்துட்டோம். அப்படியே கோபியோட குழந்தைய பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். ஏமா கண்ணு, பார்த்து உட்கார கூடாதம்மா. சார், நீங்களும் ஹாஸ்பிடல் தானே வரீங்க? ஆமா பாட்டி, நீங்களும் அங்கதானே வரீங்க? ஆமா பாட்டி, நீங்க எதுக்கு பைக்ல போய் கஷ்டப்படணும்? எங்க கூடவே ஆட்டோல வந்துடலாம்ல. ரொம்ப நல்லதா போச்சு. என்ன நல்லதா போச்சு? என் கூட வண்டியில வரேன் கட்டி விடுற. டேய், பாட்டி அனுப்பலாம ஆட்டோல வாங்க வரீங்க. வாங்க, சீக்கிரம் ஏறுங்க. பார்த்து மெதுவா. ஆட்டோ கிளம்புங்க. போங்க, நான் பின்னாடியே வரேன். இந்த குடி. என்னமா தலையில கட்டு? லீலா, விஜி,
விஜய் எப்படி இருக்கு விஜய்? உடம்பு எப்படி இருக்கு? எப்படி இருக்கீங்க மாமா? வாங்க. தானா டாய் செல்லம். விஜயமா பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இல்ல இல்ல கேட்டேன்ல, என்ன தலையில கட்டு? அதுவாப்பா, அது நிலப்படியில் அடிச்சுக்கிட்டேன்ப்பா. என்னடி செல்லம்? என்னய்யா முகமெல்லாம் வாட்டமா இருக்குது, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, லேசா தலைவலி அவ்வளவுதான். என்னய்யா மருமக என்னமோ நிலப்படியில் அடிச்சுக்கிட்டாக்கிறா, நீங்க என்னமோ உடம்புக்கு முடியலங்கிறீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே. உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? நான் நினைச்சபடி இங்க வந்து இருக்கியா? மாப்பிள்ளை என்ன இது? அடிச்சு மண்டையை உடைச்சு உனக்கு புத்தி வலியா? இங்க வந்து உங்க குடும்பத்தாரோட கொஞ்சம் குழாவிட்டு இருக்கியா? ஏப்பா கூட பிறந்த உப்புல பத்திரிக்கா அதை பார்க்க வந்தது தப்பா? நீ என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத மனுஷனா இருக்கியா? ஏய் கிழவி, நீ யாரு என்ன கேள்வி கேட்கறதுக்கு? என்ன மாப்பிள்ளை, அவங்க வயசுல எவ்வளவு பெரியவங்க, அவங்களை இப்படியே பேசுறது? இத பாருங்க, நீங்க யாரும் எனக்கு நியாயம் சொல்ல தேவையில்லை. உங்க எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்க மனசுல எல்லாம் என்ன பத்தி என்ன இருக்குங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஏய் வாடி வாடி போலாம். வந்து அசிங்கம் பண்ணிட்டு உங்க நாட்டாமைய வெளியில வச்சுக்கங்க, எங்கிட்ட வச்சுக்காதீங்க. வா மாப்பிள்ளை வாடி. என்ன இதெல்லாம் தப்பு மாப்பிள்ளை? ஏய் வாடி. டேய் ரவி, என்னய்யா மனசாட்சி இல்லாத பயலா இருக்கானே, இப்படிப்பட்ட பயலா நீலாவுக்கு ஒரு புருஷன் அமையணும். அந்த பொண்ணு பண்ண போகாம அது மனுஷன் தானே. பாருங்க எத்தனை பேர் இருக்கிறோம், யார் பேசாத மதிச்சாரா? வீட்டுல பாவம் அந்த பொண்ணுக்கு தினம் தினம் இவரால் நரகத்தான். அத தாயா நான் சொல்றது, நமக்குன்னு ஒரு வேலை வட்டி நடத்தா நம்ம நல்ல விதமா குடும்பம் நடத்தலாம் இல்ல? அவ வீட்டுல இருந்து வேதனைப்படுறதுக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போனா நான் ஒரு நிம்மதியா இருக்கும்ல? அதுக்கும் முயற்சி பண்ணம்மா, அதையும் நடுவில் வந்து இவர் தானே கெடுத்தாரு. நீங்க சொன்னது ரொம்ப வாஸ்தவம் தான். அதுக்கு வேலைக்கு போனாதான் கொஞ்சமாக நிம்மதி கிடைக்கும். ஓடி சனியன. இத பாருடி, நீயும் சரி, என்ன பத்த அந்த அறிவு கட்ட மனுஷனுக்கும் சரி, இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இன்னொரு தடவை என் பேச்ச மீறி வெளியில போனீங்க அவ்வளவுதான். டேய் என்ன சொன்ன? அறிவு கட்டு பெற்றிருக்கனா? இன்னைக்கு தான்டா நீ கரெக்டா பேசியிருக்க. நான் அறிவு கட்டு போய் தான்டா உன்னை பெற்றிருக்கேன். யோ, இந்த மாதிரி பேசி மலுப்புற வேலையெல்லாம் வேண்டாம். இவன் இன்னைக்கு வெளியில போறான்னா அது காரணம் நீதாயா. நீ கொடுக்குற தைரியத்துல தான் அவன் துணிஞ்சு வெளியில போறா. இன்னொரு தான் இந்த மாதிரி நடந்துச்சு அவ்வளவுதான். மாமா எதுக்காக திட்டுறீங்க? ஏய் என்னடி, ஏதோ தலையில அடிபடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு விட்டா நீ அங்க உன் தங்கச்சி பார்த்து கொஞ்சம் குழாவ போயிட்டியா? எதுக்குடி அலவர? இப்ப எதுக்குடி அலற? டேய் அந்த பொண்ணை நிம்மதியா அளவாவது விடுறான். இத பாருடி, மறுபடியும் சொல்றேன், திருமூணி இந்த மாதிரி நடந்துகிட்ட மறுபடியும் நீ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டியதா இருக்கும். ட்ரீட்மெண்ட்டுக்காக இல்ல, மார்ச்சுரிக்கு போனமா தான் போவ. சாதாரணமா பேசுறேன்னு நினைக்காத. என் பேச்ச கேட்கல, நிஜமா உன்னை கொன்னே போட்டுருவோண்டி. என்ன எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்திருக்கீங்க? என்னாச்சு? ஒண்ணுமே புரியல. இது ஒரு குழந்தை பிறந்த வீடு மாதிரியே தெரியலையே. யார் முகத்திலையும் சந்தோஷத்தையே காணா. உள்ள பிறந்தது உனக்கு தானப்பா, அதுல எங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு? என்னக்கா, அது நம்ம குழந்தை தானே. என்ன அர்த்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? அவ எல்லா அர்த்தத்தோட தான் பேசிட்டு இருக்கான். குழந்தை பிறந்ததுல உனக்கு சந்தோஷம், உன் சொந்தக்காரங்க உனக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு சந்தோஷம். இதுல எங்களுக்கு என்னப்பா இருக்கு? ஓஹோ, அப்படின்னா நீங்களா யாரு? அதைத்தான்ப்பா நாங்களும் கேட்கிறோம். இந்த வீட்லயும் சரி உங்ககிட்டயும் சரி எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு?
ஒண்ணும் புரியலையே. எனக்கு தானே நீங்க பேசுறது எதுவுமே புரியல. யார் மேல வருத்தம் என்ன வருத்தங்கிற ஓப்பனா உடைச்சு பேச வேண்டியதானே? டேய் கோபி, இதாண்டா உன் பிரச்சனையே. ஓ முன்னாடியே எங்களை அவமானப்படுத்தினா கூட அதை உணர கூட முடியாம நீ சொரண கட்டு போய் கிடக்க. அதுதாண்டா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஏண்டா கோபி, குழந்தை பிறந்த பொண்ணு பட்னியா இருக்க கூடாது, சாப்பிட்ட பிறகுதான் ஊசி மருந்து பண்ணணும்னு நர்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் கேண்டீன்ல போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த தனம் ஆடி அசைஞ்சு சாப்பாடு கொண்டு வர வரைக்கும் விஜய் பட்டி கிடக்க வேண்டாமேன்னு சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தா அவங்க கொண்டு வந்த சாப்பாடு தானே நீ சாப்பிட சொன்ன. அதுக்குதான் பெருசா காரணம் சொன்னாரு. ஹோட்டல் சாப்பாடு பொண்டாட்டிக்கு ஒத்துக்காதான். இதான் சிங்காரிச்சு மூக்க இருக்கிற வேலை. இங்க பாருங்க, நீங்க எல்லாருமே என்னை ரொம்ப தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சொன்ன வார்த்தை அது. டேய், இதெல்லாம் ரொம்ப ஓவரா. அவமானப்படுத்துறதையும் படுத்திட்டு யதார்த்தமா பேசுறேன்னு சொல்லி தப்பிச்சுக்காத. ஏண்டா, இதையே போசியோ இல்ல தனத்தையோ யதார்த்தமா பேசணும்னு வச்சுக்க, அவங்கதான் சும்மா விடுவாங்களா? வேட்டை நாய் துரத்துற மாதிரிலாம் துரத்திருப்பாங்க. அவங்கள விடுங்க. ஏன் கோபி, நீ சும்மா இருப்பியா? எங்களை திட்டி தீத்துற மாட்டே? ஏனே இப்பெல்லாம் பேசினா இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நீ இங்க பாருங்க, நான் அந்த சமயத்துல யோசிச்சது விஜய்க்கு இந்த சாப்பாடு ஒத்துக்குமா ஒத்துக்காதாங்கிறத பத்தி மட்டும்தான். மத்தபடி இந்த சாப்பாடை யார் கொண்டு வந்தது, யார் வாங்கிட்டு வந்தது, அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அது சரி, அவமானப்பட்டது நாங்க தானே. நாங்க அவமானப்பட்டதுல உன் மனசுல கொஞ்சம் கூட வருத்தமே இல்ல. மாமா, தயவு செஞ்சு அப்பெல்லாம் பேசாதீங்க. ஆஸ்பத்திரியில நீங்க கண் கலங்கி பேசணும் உடனே எவ்வளவு வருத்தப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். சரி விடுங்க, இவ்வளவு பிரச்சனை காரணம் நான் தானே. உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறேன், போதுமா? அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. என்ன மாமா, என் மேல தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க நான் கேக்குறேன். இதை விட வேற என்ன பண்ண முடியும்? இது மட்டும் இல்லடா, அந்த தனம் ஒவ்வொன்னுத்திலையும் எங்களை சின்ன சின்னதா குத்தி காட்டிட்டே இருக்கா. கடைசியில இவ்வளவு பெரிய அசிங்கத்தையும் பண்ணிட்டா. அதனால அவ எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நான் மன்னிப்பு கேட்கறது பத்தாதுன்னு தானே நீ வந்து மன்னிப்பு கேட்கணுமா? முடிஞ்சா அந்த போஸும் கூட வந்து மன்னிப்பு கேட்டா ஓகே தான். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் வருத்தப்படுறீங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக நான் மன்னிப்பு கேட்டேன், அவ்வளவுதான். அது முடிஞ்சு போச்சு. இப்ப பேசுறீங்கல்ல, இது வில்லங்கம். இதுக்கு முடிவே கிடையாது. நீங்க எவ்வளவு வேணாலும் வருத்தப்பட்டுங்க. என்னங்க என்ன மாமா இதை இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க? ரமேஷ் வீட்டு விட்டு போயிட்டா அது அப்படியே விட்டுருதா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? எங்களுக்கு மட்டும் அக்கறை இல்லையா என்ன? ஏகப்பட்ட குழப்பத்துக்கு அப்புறம் அவங்க அம்மா எவ்வளவு சொல்லி அவன் கேட்காம வீட்டை விட்டு போயிட்டான். ஏன் அத்தை, நீங்க சொல்லியுமா அவன் கேட்கல? என்ன சொல்றது மாப்ள, அவ அந்த பொண்ணு விஷயத்துல பிடிவாதமா இருக்கா. ஆச்சரியமா தான் இருக்கு. என்னவோப்பா, இந்த விஷயத்துல அவன் ஒரு பைத்தியக்காரத்தனமாக நடந்துக்கிறான் மாப்பிள்ள. நாங்க ரெண்டு பேரும் இந்த வயசுல இப்படி எல்லாம் வேதனைப்படணும்னு தலை இழுத்து. ஆமா மாப்ள, நீங்க வேற இல்லையா? வீட்டுல நாங்க 3 பேர் தான் இருந்தோம். இப்ப அவனும் கிளம்பி போயிட்டான். பாருங்க, நாங்க 2 பேரும் இவ்வளவு பெரிய வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அத்தை கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியா போயிடும். எப்படி மாப்ள சரியா போயிடும்? பெத்த மக ஆசைப்பட்டுட்டானேன்னு அவரும் நானும் எவ்வளவோ இறங்கி போனோம். ஆனா எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலையே. அந்த பொண்ணு இல்லனா என்ன, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிருக்கலாமே. இத பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயத்த பல தடவை அவனுக்கு எடுத்து சொன்னோம். ஆனா அவன் கேக்குற மாதிரியே இல்லையே. வைத்தியக்காரன் பையன். அவன் ரொம்ப பிடிவாதக்கார மாப்ள. இப்போதைக்கு அவன் வருவான்னு தோணல. அவன் இல்லாம மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்ள. அத்தை, மாமா நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன சொல்றீங்க மாப்ள? பேசாம நீங்க 2 பேரும் எங்க கூட பெங்களூருக்கே வந்துருங்களேன். இல்ல நீங்க கூட இருந்தா உங்க பொண்ணு சந்தோஷப்படுவா. இல்ல மாப்பிள்ள, நாங்க அங்க கிளம்பி வந்தா வீட்டையும் தொழிலையும் யார் பாத்துக்கிறது? பரவாயில்ல, நாங்க இங்கே இருந்து சமாளிச்சுக்கிறோம். என்ன, இவதான் பாவம் மனசொடிஞ்சு போயிட்டா. இவளுக்கு நான் ஆறுதலா இருக்கிறத விட்டுட்டு சில சமயம் கோபத்துல இவளை திட்டி இவ வேதனையை தான் அதிகப்படுத்தி இருக்கேன். மாமா, நடந்ததுக்கெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? அப்படியெல்லாம் இல்ல மாப்பிள்ள, பிரச்சனை வந்தது என்னவோ உண்மைதான். நாங்க 2 பேரும் ரமேஷ்காக இறங்கி போனதும் உண்மைதான்.
ஆனா ரமேஷ் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நான் தான் காரணம். ஆமா மாப்பிள, நான் என்னவோ கோவத்துல அந்த பொண்ணை பத்தி பேசினா இந்த வீட்டுல நீ வரக்கூடாதுன்னு சொல்ல அவன் நேரா கிளம்பியே போயிட்டான். எல்லாத்துக்குமே நான் தான் மாப்பிள காரணம். இவள பாருங்க, வேதனையில உடைஞ்சு போயிட்டா. என்ன மன்னிச்சிடுப்பா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். வந்துட்டீங்களா மாப்பிள்ள? நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். விஜய், தனக்கா இப்ப சாப்பாடு பண்ணது. சரிப்பா. ஏங்க, இங்க பக்கத்துல வந்து உட்காருங்க. எங்க பக்கத்துல வர்றது? நம்ம பையன் வந்து நம்மள பிரிச்சிருவான் போல இருக்க. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வந்து உட்காருங்க. நல்லா யோசிச்சு பார்த்தா நம்ம சில சமயங்கள்ல சில பேரை சரியா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது. இன்னைக்கு எங்க வீட்டாளுங்க இருக்காங்களே, அவங்கள நம்ம கொஞ்சம் தப்பா நினைச்சிட்டோமோன்னு தோணுது. அவங்களுக்கு நம்ம மேல பாசம் இருக்கு. என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இன்னைக்கு தானே நீ சாப்பாடு கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆனதும் நர்ஸ் சத்தம் போட்டிருக்காங்க, இப்படி சாப்பாடு கொடுக்காம இருந்தா எப்படி ஊசி போடுறதுன்னு. உடனே ஈஸ்வரியக்கா பதறி போய் டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிற அக்கறையில லட்சண மாமாட்ட சொல்ல அவர் பதறி அடிச்சு ஓடி போய் கேண்டீன்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்காரு. அப்ப அவங்களுக்கு உண்மையிலேயே நம்ம மேல பாசம் இருக்குன்னு தானே அர்த்தம். கடைசியா அவர் போயில கொஞ்சம் கலங்கி பேசினா இருப்பாரு. எனக்கே சங்கடமாயிருச்சு. நான் அப்படி நினைக்கல. அவங்களுக்கு தனாக்கா இங்க வந்து என்ன நாட்டாம பண்றது, நம்ம பங்குக்கு நாமளும் அதிகாரம் பண்ணுங்கிற நினைப்பு வந்திருக்கு. சச்சா, அப்பெல்லாம் சொல்லாத. இத பாருங்க, அவங்க புத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தோம் நீங்க அவங்கள விட்டு கொடுக்காம பேசுறீங்க. கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. தனாக்கா எவ்வளவு சிரமப்படுது, அவங்கள எப்படியாவது மட்டம் தட்டணுங்கிறது சரியா சொல்லுங்க. என்ன பிறவி அவங்க. என்ன அமைதி ஆயிட்டீங்க? இல்ல விஜய், என்னை பத்தி உனக்கே நல்லா தெரியும். எங்க வீட்டாளுங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அதை நான் கண்டுக்காம இருக்கிறவனா? உடனே கூப்பிட்டு கேக்குறேன்ல. இன்னும் சொல்ல போனா அதிக உரிமை எடுத்துக்கிட்டு கண்ணா அப்படின்னா நான் உங்களை திட்டுறேன். அத நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இப்போ ஒரு மாற்றம் உங்ககிட்ட நல்லா தெரியுது. என்ன மாற்றம்? உங்க மனசுக்குள்ள நம்ம வீட்டு ஆளுங்களை எல்லாம் பாதுகாக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. என்ன விஜய், புதுசு புதுசா என்னமோ கண்டுபிடிச்சு சொல்ற? பின்ன இத்தனை நாளா உங்க வீட்டு ஆளுங்களை திட்டினவர் நீங்க, இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இங்க பாரு விஜய், நான் யாரையும் காரணம் இல்லாம திட்டவும் மாட்டேன், காரணம் இல்லாம சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். ஓஹோ. ஏன் இப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் தானே நீ ஒரு காலகட்டத்துல நீ கண்ணா பண்ணான்னு திட்டிட்டு தான் இருந்த. அப்ப நான் என்ன பண்ணேன்? தானே நீ சப்போர்ட் பண்ணலையா? இங்க பாரு விஜய், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்க வீட்டாளுங்க உங்க வீட்டாளுங்கன்னு பிரிச்சு பார்த்தே கிடையாது. எல்லாரும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான். விட்டுறேன், இதையும் பேசணும். என்ன ரெண்டு பேரும் பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பேசி பேசி ரெண்டு பேரும் ஓஞ்சு போயிட்டோம். என்ன விஜய்? கோபி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். கிளம்புறேன். பவானி சாப்பிடலாம் இல்லையான்னு பாத்துக்கணும் மாமா. விஜய், சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுறியாப்பா? இல்லக்கா, கொஞ்ச நேரம் ஆகட்டும், அப்புறம் சாப்பிடுறேன். என்னது? இப்பெல்லாம் டயத்துக்கு சாப்பிடணும், வெறும் வயித்தோட இருக்க கூடாது. சொல்லுங்க கோபி உங்க பொண்டாட்டி கிட்ட. அண்ணி, நீங்க உள்ள படுத்துங்க, நான் வெளியில ரிசப்ஷன்ல இருக்கேன். எதுனாலும் கூப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், வீட்ல இருந்து வரும்போது சாப்பிட்டேன். சரி விஜய், சாப்பிட்டுரு.